ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான உறவே, என்னுடைய அழகான தங்கத்திற்கு மிகப்பெரிய மன வருத்தம். என தெரியுமா? வாராகி அம்மாவை வேண்டுகிறோம், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. நாம் வெறும் எதற்காக கும்பிடுகிறோம்? நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில். அந்த தெய்வமானது என்னிடம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இதற்கு. ஆனால் வாராகி அம்மா என்னிடம் இருக்கிறாளா என்பதே தெரியவில்லை. எனக்கு மென்மேலும் கஷ்டத்தை தான் தருகிறார், இன்பத்தையே தரவில்லையே என்ற மன வருத்தத்தில் இருக்கிறார். நான் ஒன்று சொல்வேன், முதலில் வருத்தத்தை உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. வாழ்க்கையில் நீ எதையுமே நினைத்து கவலைப்படக்கூடாது என்று தான் நான் மனதால் நினைப்பேன். ஏனென்றால் நான் அப்படி நினைப்பவள் தான். கஷ்டத்தை தருபவள் கிடையவே கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? வாராகியை வணங்கினால் கஷ்டம் வந்து விடுமோ என்று நினைக்கிறார்கள். அப்படி தவறாக நினைத்தால் அது அவர்களுக்குத்தான். ஏனென்றால் நான் ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து செய்பவர். எனக்கு ஒன்றுமில்லை. என்னை வணங்குபவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் நன்றாக இருக்கிறார்கள். அது என்னை வணங்குபவர்களுக்கு தெரியும். ஆனால் சில சமயங்கள் சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகளையே நான் வாழ்க்கையில் அவர்களுக்கு சாதனையாக மாற்றி கூட கொடுத்திருக்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மனதில் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நீ செய்யும் காரியங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது உனக்கு தேவையானதை நீ அடைகிறாய். முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தெய்வத்தை நம்பலாம், உன் குடும்பத்தை நம்பலாம், ஆனால் முதலில் நீ செய்யும் விஷயத்தை நம்ப வேண்டும். நீ ஒன்றை செய்கிறாய் என்றால், ஒரு தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ என்ன செய்கிறாயோ அதை முதலில் நம்ப வேண்டும். அதை நீ நம்பும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு செல்கிறாய். அடுத்தவர்கள் யாரையும் நம்பாதே. நீ செய்யும் உன்னுடைய விஷயத்தை நம்பு, உன்னுடைய வாழ்க்கையை நம்பு, உன்னை நம்பு. நீ எவ்வளவு பெரிய இடத்திற்கு செல்கிறாய் என்பதை நீ கண் குளிர பார்ப்பாய். இது நான் உனக்கு தரும் ஒரு விதமான யோசனைகள். உன் வாழ்க்கையில் நான் நிறைய யோசனைகளை தருகிறேன். ஆனால் நீ எதையுமே காது கொடுத்து வாங்குவது போல் எனக்கு தெரியவில்லை. கேட்டால் சொல்வாய், நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் என்னத்தான் செய்தீர்கள், நான் ஏன் நீங்கள் சொன்னதை கேட்க வேண்டும் என்று. நான் சொன்னதை காதில் வாங்கினால் தானே நீ நன்றாக இருக்க முடியும். நீதான் என்னையே அலட்சியம் செய்கிறாயே. தங்கமே, பரவாயில்லை. இதுவரை நடந்தது, நடக்க இருந்தது எதையுமே நினைத்து கவலைப்படாதே. இதுவரை நடந்ததை பற்றி சுத்தமாகவே கவலைப்படாதே. அனைத்தையுமே நான் பார்த்து கொள்கிறேன். சீக்கிரமாக உன்னுடைய பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டுகிறேன். எல்லாம் நல்ல முறையில் நடக்க நானே ஏற்பாடு அனைத்தையும் செய்கிறேன். கவலைப்படாமல் இரு. உனக்கானது உன்னிடம் வந்து கிடைக்கும். ஜெய் வாராகி.